இங்கே வந்து விஜய் கிட்ட அமைச்சர் பதவி, மனசு பூரா திமுகவில் இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு விசுவாசமாக இருங்க சார். தாவேகா உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் சீட் அலோகேஷன் எப்படி பண்ணுவீங்க? தாவேகா திமுக கூட்டணி, தாவேகா திமுக கூட்டணியா? அண்ணா திமுக திமுக கூட்டணி மாதிரி தாவேகா திமுக கூட்டணி இல்லை. ஒரே ஒரு காரியம் நடந்தால் நடக்கும். நான் நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் எனக்கு வேணாம், நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போட மாட்டேன், எனக்கு ஒன்லி ஸ்டேட் எலெக்ஷன் தான் எனக்குன்னு விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. எம்பி சீட்டுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க, நீங்கள் எப்படி இதில் தாவேகா? ஆமாம். ஆனால் அதுக்கு திருமாவோட இந்த பேச்சு வந்து வைகோவும் மாணிக்கம் தாக்கூருமே கூட அதுக்கு நேரடியாக ஸ்ட்ரைட்டாக திருமான்னு சொல்லாட்டினா கூட மறைமுகமாக ரெண்டு பேருமே சாடி இருக்கிறாங்க. அது உண்மைங்க. மாணிக்கம் தாக்கூரும் வைகோவும் சாடுவது கரெக்டு தான். அவ்வளோ தூரம் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிறார் திருமானி. பட் கூட இருந்துனே பேசுறீங்கன்னா அது அது அதுதான் பிரச்சனையே. இந்த அரசை வந்து திரும்ப தான் வீக்கெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பச்சையா சொன்னா காங்கிரஸோட சுயநலம் என்னன்னா, லோக்சபா எலெக்ஷன்ல நாங்க திமுகவோட சேர்ந்து 10 சீட்டு ஜெயிச்சு நாங்க டெல்லியில ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்துன்னா அங்க போயிடும். ஒன்னு திமுகவுக்கு விசுவாசமா இருங்க, இல்ல விஜய்க்கு விசுவாசமா இருங்க. ஐ லவ் யூ டூங்க. ஐ லவ் யூ டூ ரெண்டு பேருக்கும் லவ் பண்ணோம். ரெண்டு பேரையும் லவ் பண்ண முடியாது. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முடிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மனோஜ். சார், தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக போகுது. நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணியில் திமுகவும் தாவேகாவும் இணையணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை திரும்ப வச்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசினாரு, பட் இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக அதை பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது திரும்ப சொல்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. இது காங்கிரஸோட ஸ்டாண்டு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 2 மாதங்களாக, கிட்டத்தட்ட 2 மாதங்களாக காங்கிரஸ் தேர்தல் முடிவுகள் வந்தோடனே விஜய் பக்கம் போய் 2 மாதம் ஆகுது. தேசிய அளவில் காங்கிரஸ் தலைவர்கள் முதல்ல ப. சிதம்பரம் அவர்கள் அதை சொன்னார். இந்தியா கூட்டணியில் திமுகவும் தாவேகாவும் இருக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இருக்கலாம்னு சொன்னார். அதன் பிறகு ராகுல் காந்தி வந்து ஒரு இடத்துல வந்து இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காமல் புறக்கணித்த அதற்கு பின்புலத்தில் பேசும்பொழுது வந்து பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய, இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் எந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்தியா கூட்டணியில் அவர்களும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற துணியிலே அவருடைய பேச்சு இருந்தது. எக்ஸாக்ட் வார்த்தைகள் இருந்ததான்னு தெரியல, பட் அந்த துணியில தான் இருந்தது. மூணாவதாக டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸ் மூத்த தலைவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அவர் ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது, அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டிகளில் டாக்டர் சிங்வி சொன்னது வந்து, எங்கள் கூட தேர் அவர் லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎம்கேவும் ஆம் ஆத்மி, எஸ்பெஷலி டிஎம்கே, அவங்களும் இந்தியா கூட்டணியில் பங்கு பெறுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அபிஷேக் சிங்வியும் சொன்னார். காங்கிரஸ் வந்து கடந்த 2 மாதங்களாக திமுகவை கைவிட்டுட்டு விஜயோட போன பிறகு அவங்க அதை செஞ்சது வந்து ரொம்ப க்ரூடாக பண்ணாங்க. அந்த ரிசல்ட் வந்து அடுத்த நாளே போய் ஆதரவு தெரிவித்ததோட நின்றுந்தா கூட பரவாயில்ல, அமைச்சரவையில் சேர்ந்தது கூட ஓகே. அதை தாண்டி நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் கூட இருப்போம், 29 மக்களவை தேர்தலையும் கூட இருப்போன்ற மாதிரியெல்லாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பட் டேமேஜ் கண்ட்ரோலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இந்தியா கூட்டணியிலேயே அவங்க இருக்கலாம், அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, தொடரலாம், ஒய்நாட் அப்படின்ற துணியில் சிதம்பரம், ராகுல் காந்தி, அபிஷேக் சிங். நான் வந்து இதை வந்து ஹைரார்கி அடிப்படையில் சொல்லணும்னா ராகுல் காந்தி, சிதம்பரம், அபிஷேக் சிங்குன்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி சொல்லலை நான். ஏன்னா குரோனலாஜிக்கலாக இதை முதல்ல சொன்னது சிதம்பரம், 2வது சொன்னது ராகுல் காந்தி, 3வது சொன்னது டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி. ஸோ அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். ஒரு பாசிபிலிட்டி வந்து இன்ஃபேக்ட் நான் நேற்றைக்கு அல்லது அதற்கு முன்தினம் நினைக்கிறேன் புதிய தலைமுறை விவாதத்தில் பேசும்பொழுது நான் கடைசியாக சொன்ன பாயிண்ட்டு, திமுக வந்து யாரு கூட கூட்டணி போவாங்கன்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது கன்க்ளூடிங் ரிமார்க்ஸில் இந்த விஷயங்களை விஸ்தரிச்சுட்டு நான் சொன்னது வந்து, அந்த விண்டோவை வந்து நம்ம இன்னமும் க்ளோஸ் பண்ண முடியாது, திமுக பேக் இன் தி இந்தியா பிளாக் அப்படின்றத நான் சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐஆரில் இந்திய தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. அதில் திமுகவும் ஆம் ஆத்மியும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியில் இல்லை, திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு திமுக தான் சொல்லணும். அஃபிஷியலாக அவங்க வெளியில் வரல. அந்த கையெழுத்து போட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் எஸ்ஏஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்ட தாவேகா அந்த கடிதத்தில் கையெழுத்து போடலை. இதில் வந்து எம்பிஸ் இருந்தால் தான் இந்தியா கூட்டணியில் வந்து இடம்பெற முடியுன்றதெல்லாம் அபத்தமான வாதம்.
எனக்கு தெரிஞ்சு எம்பிஸ் இல்லாத சில கட்சிகளும் அதில் இடம்பெறுகின்றன. உதாரணத்துக்கு மெஹபூபா முஃப்தி மாதிரியான கட்சிகள் என்று நான் கருதுகிறேன். திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். எம்பிஸ் இல்லைன்றதால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற முடியாது என்பதெல்லாம் வந்து ஒரு சால்ஜாப்பு, சப்பக்கட்டு கட்டுறது. ஆகவே அந்த பின்புலத்தில் பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணியில் திமுக தாவேகா 2 பேருமே இடம்பெறலாம். அதாவது தாவேகாவும் இடம்பெறணும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னது வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது காங்கிரஸோட ஸ்டாண்டு. ஏன்னா 29 எலெக்ஷனில் வந்து மோடியை தோக்கடிக்கணும்னா, பிஜேபியை புஷ்பேக் பண்ணணும்னா திமுக மாதிரியான ஒரு ட்ரஸ்டட் ஆலி கூட இருக்கணும்னு காங்கிரஸ் நினைக்குது. அதை தான் கடந்த 2 மாதங்களாக விஜய் கூட போன பிறகும் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் கடிதத்தில் தலைமை நீதிபதிக்கு எழுதின கடிதத்தில் திமுக கையெழுத்து போட்டது அவங்க அந்த விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணலை, அவங்க ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்கன்னு தான் நானும் பார்க்கிறேன். ஓகே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தாவேகா இது வரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு ஃபேமாக எந்த விஷயங்களுமே பண்ணதில்லை. ஆனால் இந்தியா கூட்டணியை ஒட்டுமொத்தமாக ஆன்டி மோடியா ஆன்டி பிஜேபியா கட்டமைக்கப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட பாஜகவை எதிர்க்க ஒரு தயக்கம் காட்டுகிற ஒரு கட்சி இந்த கூட்டணிகளை வரும் பொழுது அது உண்மையில பலனளிக்கும்னு நினைக்கிறீங்களா? வெல், இது வெரி குட் கொஸ்டின் மனோஜ். இட்ஸ் பிரில்லியன்ட் கொஸ்டின். இதை இன்னும் பல பரிமாணங்களை நம்ம பார்க்கணும். ஜோசப் விஜய் தன்னுடைய பிஜேபி எதிர்ப்பை வெறும் உதட்டளவில் மட்டும்தான் வைத்து கொண்டிருக்கிறார். கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு இந்த 2.5 ஆண்டு காலத்தில் பிப்ரவரி 24 இந்த 2.5 ஆண்டு காலத்தில் ஆகட்டும், தேர்தல் காலத்தில் ஆகட்டும், பிரச்சாரத்திற்கு போன 2 மாத காலத்தில் மொத்தமே ஒரு 16 தொகுதிக்கு தான் பிரச்சாரத்துக்கு போனார். அதன் பிறகு பதவியேற்ற பிறகு இந்த 2 மாத காலத்தில் ஆகட்டும், எங்கேயுமே பிஜேபியை அக்ரஸிவாக எந்த ஒரு இஷ்யூலையுமே அவர் வந்து எதிர்த்து பேசவே இல்லை. முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாலேயும் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாலேயும். என்ன சொல்லப்போனால் முக்கியமான இஷ்யூஸில் வந்து அவங்க வந்து டாட்ஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதாவது அதில் எந்த ஸ்டாண்டும் எடுக்காமல் அமைதியாக பின்வாங்கி நிற்கிறாங்க. அவங்க வந்து சட்டமன்றத்தில் பேசும்பொழுது முதலமைச்சர் தன்னுடைய முதல் உரையில் வந்து ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசும்பொழுது நாங்கள் வந்து தேவையில்லாமல் மத்திய அரசுடன் மோத மாட்டோம், அரசியல் ரீதியாக எதிர்ப்போம், நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போம். அது தேவையற்ற வார்த்தை. நிர்வாக ரீதியாக நீங்கள் ஒத்துழைக்கணுன்றது நீங்கள் ஒன்றும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கம்யூனிஸ்ட்டுகள் ஆண்ட கேரளாவில் 59 இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கவர்மெண்ட்லேருந்து இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கிற ஜோசப் விஜய் வரைக்கும், அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான எதிர்க்கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அல்லது வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய 3-4 மாநிலங்கள், அல்லது மமதா ஆண்ட மேற்கு வங்கம், ஆம் ஆத்மி ஆளுகிற பஞ்சாப், இந்த மாதிரியான மாநிலங்கள், விரல் விட்டு எல்லக்கூடிய மாநிலங்கள், ஏன்னா பெரும்பாலானவை இன்று பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. யாருமே வந்து நிர்வாக ரீதியாக மத்திய சர்க்காரை எதிர்த்து நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லவே முடியாது. அது ஒரு அபத்தமான பேச்சு. நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறோம், நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போம் என்பதே மறைமுகமாக பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமிக்கை. லுக், நாங்கள் உங்களோட மோத விரும்பலை, அப்படித்தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது வந்து இவங்களுக்கு என்ன ஸ்டாண்டுன்னே தெரியல. இதில் ஒரு தகவல் என்னென்னா, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னென்னா, 28 டிசம்பர் வரைக்கும் பிஜேபியை எதிர்த்து எதுவுமே விஜய் பேச மாட்டார். 29 ஜனவரியிலேருந்து, ஏன்னா 29 ஏப்ரல் மேலே எலெக்ஷன், அப்போ தன்னுடைய அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை கையில் எடுப்பார் அப்படின்னு ஒரு வியூ இருக்குது. இந்த 2 ஆண்டு காலத்தில் இன்னும் கரெக்டாக 2.5 வருஷம் இருக்குது. அதுக்கு 28 ஜனவரினா கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் இருக்குது. இந்த 2.5 இயர்ஸ் வந்து நீங்கள் பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பேசாமல் மௌனித்து இருப்பது என்பது வந்து அது என்ன சமிக்கையை கொடுக்கும் என்பது முக்கியமான ஒரு கேள்வி. இவங்க 2 பேரையும் உள்ளே வச்சுக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சு வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. அது ராகுல் காந்தி சொன்னாலும் திருமாவளவன் சொன்னாலும். ஏன்னா இது வந்து திமுகவை சிண்டி பார்க்குற வேலை, வரசி பார்க்குற வேலை. திமுக அடிப்படையில் ஒரு பிராந்திய கட்சி. அதாவது குதிரை கீழே தள்ளினது இல்லாமல் குழியும் பறிச்சு தான்ற கதையா. நீங்கள் திமுகவை கைவிட்டுட்டு எதிர்பக்கம் போயிட்டீங்க. அதுக்கு காங்கிரஸுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. 59 வருஷம் பொறுத்து பவர் கைக்கு வருது. திமுக அவங்களை கூட்டணி காலத்தில் படாப்படுத்துச்சு. அதனால் நாங்கள் அந்த பக்கம் போகிறோன்னு அவங்க சொல்லிட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் போன பிறகு திமுக எங்கள் கூட இருக்கணும் தேசிய அளவில்னா அது என்ன கதை? இப்போ பச்சையாக சொன்னால் காங்கிரஸோட சுயநலம் என்னன்னா, மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. ஸ்டாலினை மக்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே நாங்கள் ஸ்டாலினை தோக்கடித்த தாவேக்காவோட சேர்ந்து மந்திரி சபையில் நிற்போம், ஏன்னா எங்கள் நல்ல நேரம் அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆனால் தேசிய அளவில் மக்களவைத் தேர்தல் என்று வரும்பொழுது விஜய் அந்த அளவுக்கு நம்பத்தகுந்த ஒரு தலைவர் கிடையாது இது வரைக்கும். திமுக ஒரு நம்பத்தகுந்த ஒரு ட்ரஸ்டட் ஆலி. அதனால் தேசிய அரசியலில் லோக்சபா எலெக்ஷனில் நாங்கள் திமுகவோட சேர்ந்துப்போம். அதாவது லோக்கலில் ஸ்டேட் லெவலில் நாங்கள் தாவேக்காவோட சேர்ந்து மந்திரி சபையில் இருப்போம். லோக்சபா எலெக்ஷனில் நாங்கள் திமுகவோட சேர்ந்து 10 சீட்டு ஜெயிச்சு நாங்கள் டெல்லியில் ஒரு வேளை ஆட்சி மாற்றம் வந்துன்னா அங்கே போயிடும். இதை விட ஒரு சந்தர்ப்பவாத எப்படி சொல்கிறது, அதாவது வந்து ஒரு முறைகட்ட ஒரு அடாவடி அரசியல், ரொம்ப கண்ணியமாக சொன்னான்,
எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் தாவேகாவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுகவை வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே வான்னு சொல்வது என்பது அது யார் சொன்னாலும் அது வந்து ஒரு முறையற்ற அடாவடி அரசியல் தான். அது வந்து அது வந்து ஒரு திமுகவை வந்து சீண்டி பார்க்குற இன்னமும் வெறியூட்டுகிற ஒரு பேச்சு தான் அது. நீங்கள் இங்கே போய் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, அவங்க திமுகவை தோக்கடிச்சிருக்காங்க. அதில் திமுக பக்கம் இருக்க நியாயங்களை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. திமுக சிம்பலில் நின்று நீ ஜெயிச்சுட்டு போய் விஜய் பக்கம் நிற்கிற, போனது போயிடு. அப்படியே மறுபடியும் திமுகவை உள்ள வான்னு கூப்பிடுறது காங்கிரஸ் செஞ்சால் அது எவ்வளோ வந்து ஒரு இழிவான ஒரு செயலோ மலிவான அரசியலோ அதுக்கு சற்றும் குறைந்ததல்ல திருமாவோட பேச்சு. அது எப்படி தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்கும்? நீங்கள் மந்திரி சபையில் இருப்பீங்க, விசிகாவை கேட்குறேன் நான், விஜயோட சேர்ந்து மந்திரி சபையில் இருப்பீங்க, நீங்கள் தான் கவர்மெண்ட்டு, யூ ஆர் த கவர்மெண்ட். இந்த பிரதான எதிர்க்கட்சி திமுகவை தோக்கடிச்சு தான் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவரு கூட நீங்கள் வந்து மாநிலத்தில் அதிகாரத்தை சுவைத்து கொண்டு தேர்தல் வரும்போது திமுகவும் இந்தியா கூட்டணியில் வரணும் என்ன பேச்சு? சரி, நான் கேட்குறேன், இந்தியா கூட்டணிக்குள்ளே வருது திமுகன்னு வச்சுக்கோங்க, தாவேகா உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் சீட் அலோகேஷன் எப்படி பண்ணுவீங்க? தாவேகா திமுக கூட்டணி, தாவேகா திமுக கூட்டணியா? அண்ணா திமுக கூட்டணி மாதிரி தாவேகா திமுக கூட்டணி இல்லை? அதை தான் இவங்க அதாவது எதால சிரிக்கிறது, கேட்கால சிரிக்கிறது, வாயால சிரிக்கிறது. சார் இப்போ இந்த 29க்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கு. ஆமா சார், நிறைய தெரியாமல திமுகவுக்கு கொஞ்சம் எம்பிஸ் இருக்காங்க சார். திமுகவுக்கு நிறைய எம்பிஸ் இருக்காங்க. இப்போ எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. 2.5 years இருக்குது. 2.5 years எலெக்ஷனுக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில் எங்க திமுக வந்து கொஞ்சம் வேணாம் இவங்க எதுக்கு கூட வச்சுக்கணும்னு நினைச்சு சில விஷயங்களை பேக் அடிச்சுன்னா நம்மளை அஃபெக்ட் பண்ணும், அப்போ கொஞ்சம் இவங்களை சேர்த்தே வச்சுக்குவோன்ற முயற்சியாக அதை பார்க்க. அப்படிதான் காங்கிரஸ் தேசிய அளவில் பண்ணுது, மாநில அளவில் பண்ணல. காங்கிரஸ் தேசிய அளவில் பண்ணுது. திரும்ப வந்து மாநில கட்சின்றதுனால அவர் ஓப்பனாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது தாவேகாவும் திமுகவும் ஒரே கூட்டம், இந்தியா கூட்டம். நான் அதை தான் கேட்குறேன், சீட் ஷேரிங் எப்படி சார் பண்ணுவீங்க? நட்பெல்லாம் இருக்கட்டும், திமுக ஹேங் ஓவர்லேருந்து அவர் இன்னமும் வெளியில் வரல. அந்த ஹேங் ஓவர் அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அவருக்கு கூட்டணியில் இருக்க மாதிரி. இவருக்கு மனதும் அரண்மனைக்கு வயிறும் வைத்தாய் அப்படின்னு பாஞ்சாலி சபதத்தில் பாரதி வந்து திரௌபதியை பார்த்து துச்சாதனனோ துரியோதனனோ சொல்கிற மாதிரி ஒரு கவிதை வரிகள் வரும். அந்த மாதிரி இங்கே வந்து விஜய் கிட்ட அமைச்சர் பதவி, மனசு பூரா திமுகவில் இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு விசுவாசமாக இருங்க சார். ஒன்று திமுகவுக்கு விசுவாசமாக இருங்க, இல்லை விஜய்க்கு விசுவாசமாக இருங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படி. ஐ லவ் யூ டூ ரெண்டு பேருக்கும் லவ் பண்ணோம், ரெண்டு பேரையும் லவ் பண்ண முடியாது இல்லை? ஆமாம், இது அப்படி தான் இருக்குது. யூ கான்ட் டிராவல் இன் 2 boats. லவ் நிறைய பேர் மேலே இல்லை, லவ் எல்லார் மேலேயும் இருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி லவ் எவரிபடி, வி லவ் எவரிபடி. அன்பு தண்ணில் செழித்திடுமை வையம். யார் மேலேயும் நமக்கு வெறுப்பு இல்லை, கோபம் இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்னு வரும்பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது திமுகவை இன்னமும் வெறிகுள்ள வைக்கும்ல. திமுக வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கணும், தாவேகாவும் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கணும். நான் திமுகவே இந்தியா கூட்டணியில் இருக்கான்னு தெரியல. இப்போ தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கும்னு செய்கிறது மூலமாக எதை சொல்ல விரும்புகிறார் திருமா? எப்படி சீட் ஷேரிங் எப்படி நடக்கும்? எப்படி திமுக வந்து தன்னை வீழ்த்தின ஒரு கட்சிக்கு வந்து எப்படி வந்து சம அந்தஸ்து கொடுக்கும் தேசிய அளவில்? ஒரே ஒரு காரியம் நடந்தால் நடக்கும். நான் நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் எனக்கு வேணாம், நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போட மாட்டேன், எனக்கு ஒன்லி ஸ்டேட் எலெக்ஷன் தான் எனக்குன்னு விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இப்போயே அப்படி தான் இருக்காரு. அது ஒருவேளை டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் பண்ணிட்டாருன்னா அப்போ நீங்கள் திமுகவை இந்தியா கூட்டணியில் சேர்க்கறத பற்றி கண்டிப்பாக யோசிக்கலாம். அப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. எம்பி சீட்டுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் எப்படி இதில் தாவேக்கல? ஆமாம், அது ஏன் பிரச்சனை இல்லை. எனக்கு எந்த பதவியும் ஆசையும் கிடையாது. எனக்கு வந்து 0 nil எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டுமே. இது என்ன பேச்சு? திருமாவோட பேச்சு. இது முதல்ல எப்படி பாசிபிள்? பட் இதை தான் காங்கிரஸ் பேசுது. இது காங்கிரஸோட குரல். இது காங்கிரஸில் நேஷனல் லெவலில் லீடர்ஸ் வந்து அப்படி பட்டும் படாமலும் ஆங்கில ஊடகங்களில் பேசுகிறதால அது இங்கே பறந்துபட்ட அளவில் இங்கே பேசப்படலை. திரும்ப பேசும்போது அது வந்து ரீச் அதிகமாக இருக்குது. ஏன்னா தமிழில் பேசுகிறாரு ஸ்டேட் லீடர், ஒரு மாநில தலைவர்னும் பொழுது இப்போ இதை வச்சு இன்றைக்கி பூரா விவாதம் நடக்கும். ஆமாம், அவர் நாங்கள் திமுகவோடு நட்பில் இருக்கோம், தாவேகா கூட்டணியில் தொடர்கிறோம்னு சொல்கிறார். வேறு அது இன்னும் அது எத்தனை நாள் தான் இதை பற்றி பேசுகிறதுனே தெரியல. நட்பு என்பது என்ன? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னு அந்த மாதிரி. இப்போ நட்புன்னா என்ன? அதுக்கு விளக்கம் எந்த நட்பை சொல்கிறார்? இப்போ எதிரி பொலிட்டிக்கலாக எதிரியை பார்த்தா கூட வணக்கம் சொன்னேன். இப்போ பிஜேபி ஆளுங்க உங்களுக்கு பிஜேபி நண்பர்களை எதிர்க்க வராங்கன்னா நான் மூஞ்சி திருப்பிக்கு நான் போகிறோம். இப்போ அண்ணாமலையே வராரு, இல்லை கணேஷ் இவர் வராரு, திருப்பதி நாராயண திருப்பதி நயினார் வராருன்னா இவங்க யாரை திருப்பிட்டா போவாங்க? வணக்கம். பார்லிமெண்ட்ல அமித்ஷா கூடவே பேசுகிறாங்க, கையை பிடிச்சிப்பாங்க, ஒன்றா உட்காந்து டீ சாப்பிடுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அந்த நட்பு அது அல்ல அர்த்தம். அதை நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம், நாகரிகம். அது நாகரிகம். பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு.
நீங்கள் தாவேகா கூட்டணிக்குள்ளே என்னைக்கு போய் மந்திரி ஆனீங்களோ அன்னைக்கே நீங்கள் தாவேகா கூட்டணி தான். அதுக்கு கூட்டணின்னு பேர் வச்சாலும் வைக்காட்டியும் கையை தூக்கிட்டாங்களே சார் எல்லாரும். அதான் முடிஞ்சு போச்சு. லெஃப்ட் வேணா ஒரு பாயிண்ட் சொல்லலாம், நாங்கள் எந்த அலையன்ஸ்லையும் இல்லை, நாங்கள் அவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. லெஃப்ட்டுக்கு ஒரு பாலிசி இருக்குது, அவங்க லாஜிக்கலி லெஃப்ட் வந்து நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை, நாங்கள் திமுகவோட நட்புடன் இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு லாஜிக் உண்டு. அது ஃபேக்சுவலி ஆல்சோ கரெக்ட். ஏன்னா அவங்க உங்கள் கவர்மெண்ட்டில் இல்லை. நீங்கள் என்னைக்கு கவர்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்களோ ஃபினிஷ்டு. யூ ஆர் த கவர்மெண்ட். விஜய் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு அங்கம், நீங்களும் ஒரு உறுப்பினர். அதனால் நாங்கள் திமுக கூட இருக்கோம், இந்த கூட்டணி அந்த கூட்டணி, தானும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பி நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசி, அதனால் இது வந்து நாங்கள் நட்புடன் இருக்கிறோம் என்பதெல்லாம் வந்து தேவையற்ற பேச்சு. அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லோரும் எல்லோரோட நட்பில் தான் இருக்காங்க. பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுங்க. யூ டாக் அபவுட் பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப், நாட் யுவர் இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஷிப். அது எல்லாருக்கும் இருக்குது, அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு திருமாவோட இந்த பேச்சு வந்து வைகோவும் மாணிக்கம் தாக்கூருமே கூட அதுக்கு நேரடியாக ஸ்ட்ரைட்டாக திருமான்னு சொல்லாட்டினா கூட மறைமுகமாக 2 பேருமே சாடி இருக்கிறாங்க. அது உண்மைங்க. மாணிக்கம் தாக்கூரும் வைகோவும் சாடுவது கரெக்டு தான். அவ்வளோ தூரம் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிறார் திருமா. இன்னைக்கு நான் கூட்டணியில் இல்லை இருக்கேன், கூட்டணியில் இருந்துக்கிட்டே வெளியில் இருப்போம், அப்புறம் நாங்கள் உள்ளே இருக்கிறதாலே கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டினியூஸாக அவருடைய ஸ்பீச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து முரண்பாடுகளின் மொத்த வடிவமாகத்தானே. அவங்க கட்சிக்காரங்களே இதை சொல்கிறாங்க. அது வெளியில் போன அந்த இவர், அவர் பேர் என்ன, மணியூர் பாபு தெளிவாக சொன்னார்ல, மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கன்னார்ல. மாற்றி மாற்றி பேசுறதுன்றதுல வந்து புதிய சிகரங்களை இவர் தொட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவருடைய கட்சிக்கு வந்து இது நெருக்கடிங்க. இது ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் சீண்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்படிலாம் நீங்கள் சீண்டக்கூடாது. கூட்டணி கட்சி காங்கிரஸோ ஐயுஎம்எல்ஓ அல்லது வந்து வெளியிலேருந்து ஆதரிக்கக்கூடிய லெஃப்டோ கூட இப்படி சீண்டலை. திரும்ப தான் தொடர்ந்து விஜயை சீண்டிக்கிட்டே இருக்கார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் கூட்டணியில் உள்ளே இருக்கோம் வெளியில் இருக்கோம்னு பேசுகிறது வந்து சீண்டி பார்க்குற வேலை. இது இந்த கூட்டணியை தாண்டி வேற ஏதோ ஒன்று எனக்கு சந்தேகத்தை ஏற்படுது. இல்லை, அவருக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நேரடியாக பேசாமல் அவர் மறைமுகமாக பார்கெயின் பண்ணுறாரு. இது இப்படியே போச்சுன்னா வந்து அவர் பாமகவை நோக்கி நகருவார். ஏன்னா பாமகவும் ஆமாம், அவருக்கு இப்படியே போச்சுன்னா இது ரொம்ப நாளைக்கு இந்த இம்சையை தாங்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப வந்து கண்டினியூஸாக வந்து இது ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் பின்பிரிக்ஸ், இது குடைச்சல். இது கண்டினியூஸாக நீங்கள் வந்து இப்படி ஆனால் இஷ்யூஸில் நீங்கள் பேசலாம். ஏதோ ஒரு சிக்கல் வருது, ஒரு இஷ்யூஸில் வந்து ஒரு ஸ்டாண்டை வந்து விஜய் அரசு எடுக்குது, நீங்கள் அதில் எதிர்த்து பேசுறது, அரசுக்கு எதிராக அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அவங்களே கூட ஒன்றும் தடுக்க போகிறது, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் அ பாலிசி இஷ்யூ. தினம் காலைல எழுந்திரிச்சு ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ளே 4 ஸ்டாண்டு 5 ஸ்டாண்டு மாற்றி மாற்றி பேசுறதுன்றது, கூட்டணி இல்லை, கூட்டணி உள்ளே இருக்கோம், திமுகவோட உறவில் இருக்கோம், விஜயோட வந்து கவர்மெண்ட்டில் இருக்கோம், இன்னமும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், திமுகவோட நட்பில் இருக்கோம், அன்வான்ட் ஸ்பீச்சஸ். இது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போகணும், ஆல்டர்னேட்டிவ்ஸை நோக்கி விஜயை நகர்த்தும். ஐ திங்க் இப்போயே அதற்கான மூவ்ஸ் இருக்குது. இப்போ புசி ஆனந்தா போய் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் அவருடைய மனைவி திருமதி சௌமியா அவங்கெல்லாம் போய், அவங்க எம்எல்ஏ அந்த அம்மா, அவங்க எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது அதில். இது திரும்ப கொடுக்குற ஒரு மைல்டு மெசேஜ். லுக், வி ஹேவ் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஆஃப்டர் ஆல் பவரை ரீட்டைன் பண்ணணும்னா எந்த எல்லைக்கும் கட்சிகள் தலைவர்கள் போவார்கள். ஆப்வியஸ். அப்போ இது ரொம்ப ஓவராக போச்சுன்னா அங்கே தான் போய் முடியும். இந்த 2 மாதத்தில் இந்த அலைன்ஸுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் வேறு, திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, அது ஆப்வியஸ், நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்க கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அலைன்ஸுக்கு உள்ளேருந்து யாரால நெருக்கடி வருது விஜய்க்குன்னா திருமாவால் மட்டும்தான் வருது. இது ஒரு கட்டத்தில் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். சார், இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம், தாவேகாவுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லை குறிப்பாக திருமா மாதிரியான ஆட்கள் கொடுக்குற குடைச்சல் ஒரு பக்கம் வச்சுக்கும் பொழுது, ஆளுநர் மறுபக்கம் மறுபடியும் இந்த ஆய்வு, அரசு நிறுவனங்களை போய் ஆய்வு பண்ணுறது, அதிகாரிகளை சம்மன் பண்ணுறதுன்ற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் விஜய் பெருசாக அதுக்கு ரியாக்டே பண்ணல, எக்ஸப்ட் அமைச்சர் நிர்மல்குமார். விஜய் அதில் இல்லை, அங்கே தான் வந்து அவங்க ஒரு பாலிசி டிசிஷன் டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மோத மாட்டோன்றதை வந்து, நான் மத்திய சர்க்காருக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக, மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நான் வாயை திறக்க மாட்டேன் டைரெக்டாக. இன்ஃபேக்ட் கவர்னரோட எனக்கு ஒரு உரசல் கிடையாது. கவர்னர் இன்னொரு தடவை ஆய்வுக்கு போனால் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, அது தெளிவாக இருக்காங்க. ஃபஸ்ட் டைம்ன்றனால அதை விட்டுட்டாங்க அவங்க வந்து. செகண்ட் டைம் நிர்மல்குமார் அதை கிளாரிஃபை பண்ணிட்டார் மினிஸ்டர். நெக்ஸ்ட் டைம் ஆளுநர் போனார்னா கண்டிப்பாக ஒத்துழைப்பு இருக்காது, மார்க் மை வேர்ட்ஸ். நடைமுறையில் அதை செஞ்சுருவாங்க. ஆனால் ஸ்டாலின் மாதிரி டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். கோர் இஷ்யூஸில் நான் அறிந்த வரையில் அவர் கோர் இஷ்யூஸில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் விஜய். அது பண்ணார்னா அது வந்து ஆதரிக்கிற கட்சிகளுக்கும் நெருக்கடி ஆகிடும், விஜயோட ஓட் பேங்க்கும் போயிடும். திமுக வந்து வெயிட்டிங் இந்த விங்ஸ், அவங்க அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே பாஞ்சு எடுத்துருவாங்க அதை வந்து.
ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க ரொம்ப வெரி வெரி ஷ்ரூட். அதில் தேர் வெயிட்டிங் இன் த விங்ஸ். எப்போ தப்பு நடக்கும், எப்போ சரிவார், விஜய் சரிஞ்சு விழுவார், கொத்தாளின்னு போடலான்னு பார்க்குறாங்க அவங்க. அந்த வாய்ப்பு அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த ஹெட் ஆன் கொலிஷன் இருக்கு இல்லையா, டைரெக்டாக ஸ்டாலினை ஸ்டேட்மெண்ட் விட்டு மோடிக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, அதெல்லாம் இருக்காது. அமைச்சர்கள் பேசுவாங்க. ஸோ ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோர் இஷ்யூஸில் காம்ப்ரமைஸ் பண்ண மறுக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் வாய் திறந்து பேச மாட்டேன்றார். அது எதுக்குமே பேச மாட்டேன்றார். குறிப்பாக மோடி அரசுக்கு எதிராக, ஆளுநருக்கு எதிராக பேச மறுக்கிறார். ஆளுநர் வந்து ஃபுல்லாக அந்த உரையை படிச்சுட்டு போனதே 3 வருஷம் பொறுத்து ஃபஸ்ட் டைம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் குட். நீங்கள் சும்மா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதாவது வெளியிலேருந்து இவங்க 1000 பேசலாம். ஸ்டாலின் இருந்த மாதிரியான பெர்பச்சுவலி ஆன் வார் மோடு வந்து விஜய் இருக்க மாட்டார். நான் இன்னொன்று சொல்கிறேன், ஸ்டாலினே ஒருவேளை வெற்றி பெற்று திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தாலும் இந்த 2வது டேர்மில் அவங்க ஃபஸ்ட்டு டேர்ம் மாதிரி வந்து கண்டினியூஸாக மோதி இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆட்டிடியூடை தான் ஸ்டாலினும் கடைப்பிடிச்சிருப்பார். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, யூ கான் பி பர்பச்சுவலி ஆன் வார் மோடுன்னுவாங்க. தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. வேறு நாடோடையும் அல்லது இது வந்து ஒரு சொல்லாடல். இது பொலிட்டிக்கலி கண்டினியூஸாக நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் யூ ஹவ் டு ரூல். நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாலிடிக்ஸ்னாலே நத்திங் பட் காம்ப்ரமைஸ் தான். கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் அவங்க 3 வருஷம் அவங்க பண்ண பல விஷயங்கள், அவர் நிறைய மாநில உரிமைகளை மீட்டு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர்ஸ்லாம் வாங்கினாங்க கவர்னன்ஸ் இஷ்யூலலாம். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். பட் நடைமுறையில் அப்படியே தானே கவர்னர் இருக்கார். ஒரு இன்ச்சு கூட மாறல. ஏதாவது ஒரு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் ஒரு பிஜேபி ரூல்டு சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக அங்கே இருக்க ஒரு கவர்னர் போய் ஷோமி 1 ஸ்டேட் இந்த மாதிரி ஆய்வு பண்ணாங்கன்னு விட மாட்டாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கும்போது, இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார், மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கும்போது உத்தவ் தாக்கரே சிஎம்மாக இருக்க வரைக்கும் இதே மாதிரி ஆய்வெல்லாம் பண்ணார். ஃபட்னாவிஸ் செய்யமானோன்னே அமைதியாகிட்டார். ராஜ்பவன் விட்டே வெளில வரல. அப்போ தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறாரு. சண்டை போட்டு எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. அலோவ் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஒவ்வொரு உங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னொன்று அதுதான், இப்போ நீங்கள் அவருக்கு வந்த சிக்கல் தான். முக்கியமான பில்ஸ் எல்லாம் இனிமேல் அந்த ப்ராசஸ் இனிமேல் தான் வரும். முக்கியமான மசோதாக்களை நீங்கள் வந்து நிறைவேற்றுறீங்க, கொள்கை முடிவு எடுக்கிறீங்க, கவர்னர் கையெழுத்து போட மாட்டார். நீங்கள் போய் தொங்கணும், இல்லை கோர்ட்டுக்கு போகணும். இதுதான் தலைவிதின்னு ஆகிப்போச்சு தமிழ்நாடு. அந்த இடத்துக்கு இன்னும் வரல. அந்த இடத்துக்கு இன்னும் வரல. எந்த டிசிஷனுமே கரெக்டாக சொன்னீங்க. இந்த ஆய்வுக்கு போகிறதை எதிர்க்கிறது பேசுறது கிடையாது அளவுகோல். அது நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் போக மாட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அந்த அளவுக்கு இன்னும் வரல. இது எப்போ வரும்னா, ஏதோ குறிப்பிட முக்கியமாக ஏதோ 2 மசோதாக்களை நீங்கள் நிறைவேற்றுறீங்க, ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்புறீங்க, கையெழுத்து போட உட்காந்துருக்காரு. ஐஷாட்டியும் உச்சத்தில் போச்சுல ஆர்என் ரவி பீரியடில். உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம்லாம் உட்காந்து கிடந்தார். 2-3 வருஷம் உட்காந்து கிடந்தார். அந்த மாதிரி இனிமேல் தான் வரப்போகுது உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே வரல. ஆக்சுவல் கவர்னன்ஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அவர் இன்னும் ஆளவே ஆரம்பிக்கலை. போய் ஹாஸ்பிட்டலில் ஆய்வு பண்ணுறதோ அல்லது வந்து கடல் நீர் குடிநீராக திட்டத்தை ஆய்வு பண்ணுறதோ அது கிடையாது. நிர்வாகன்றது அது கிடையாது. அது யார் வேணால் செய்வாங்க. முக்கியமான பாலிசி டிசிஷன்ஸ் என்ன? இப்போ ஸ்டாலின் பண்ணார்ல, ஆளுநருக்கு வந்து நிறைவேற்ற பல்கலைக்கழக வேந்தர்கள், துணை வேந்தர்கள் விஷயத்துலலாம் பண்ணார்ல, பாலிசி டிசிஷன்ஸ் எடுத்தார் இல்லையா ஸ்டாலின். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது. அது இல்லையே இன்றைக்கி. வந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் தெரியும் உங்களுக்கு.